பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மனிதன் எதை உண்ண வேண்டும், எப்பொழுது உண்ண வேண்டும், எவ்வாறு உண்ண வேண்டும் என்பதை அறியாமல் இருப்பதால் தான் மனிதர்களுக்கு ஏகப்பட்ட நோய்களுக்கு நாம் ஆளாகின்றோம். நோயின்றி வாழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மூன்றும் அறிந்துவிட்டால் மனிதனுக்கு இயற்கையாகவே ஆரோக்கியம் வந்துவிடும். நோய்க்கு இடம் கொடுக்காமல் நீடித்த ஆயுளுடன் மனிதன் மாமனிதன் இறைமனிதனாக பரிணாம வளர்ச்சியும் பெற முடியும். அதன் அடிப்படையில் மனிதனுக்குரிய இயற்கை உணவு தேங்காயும் பழங்களும் தான். அதன் நிமித்தம்தான் இறைவனுக்கு மனிதனுடைய உணவாகிய இறை உணவாக தேங்காயும் பழமும் இன்றும் நாம் ஆதியிலிருந்து இன்று வரை இறைவனுக்கு படைத்து பண்பு நாம் உண்ண வேண்டும். முந்தி உண்டிருக்கின்றார்கள், நலமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் உண்ணாததனால் நோய்க்கு இடம் கொடுக்கின்றோம். குரங்கிலிருந்து தான் மனிதன் பரிணாம வளர்ச்சி பெற்றான். குரங்கினுடைய முக்கிய உணவு பழம்தான். வாழைப்பழம் தின்னாத குரங்கும் உண்டோ என்று சொற்றொடர் உண்டு. தேங்காய் பழங்கள் தான் நமக்குரிய உணவு. அதை எப்பொழுது உண்ண வேண்டால் பசித்த பொழுது உண்ண வேண்டும். எவ்வாறு உண்ண வேண்டும் என்றால் நன்றாக மென்று உண்ண வேண்டும். அதனால்தான் நொறுங்க தின்றால் 100 வயது என்று தமிழிலே ஒரு பழமொழி உண்டு. அதன் அடிப்படையில் இப்பொழுது முதல் உணவு தேங்காய் பழத்திலே தேங்காய் தான் தலையாய உணவு. மனிதனுக்கென்றே இயற்கை அல்ல இறைவன் படைத்த உணவு தேங்காய் தான். மனிதனுக்கும் தென்னை மரத்திற்கும் தேங்காய் தரக்கூடிய தென்னை மரத்துக்கும் நெருங்கிய நட்புறவு உண்டு. இன்றைக்கு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லை என்றால் அந்த தென்னை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இளநீரை வடிகட்டி உணவாக கொடுக்கலாம். அதோடு உயர்வாக தேங்காயை பால் எடுத்து தேங்காய் பால் தாய்ப்பாலுக்கு நிகரானது. இன்னும் சொல்ல போனால் இன்றைய தாய்ப்பாலோட உயர்வானது தேங்காய்ப்பால். அந்த அடிப்படையில் தேங்காய்க்கு தான் தமிழன் தெங்கம்பழம் என்று சொன்னான். மாங்காய் விளங்கி மாம்பழம் ஆன மாதிரி, வாழைக்காய் விளங்கி வாழைப்பழம் ஆன மாதிரி தேங்காய் விளங்கி தெங்கம்பழமாகி அந்த தென்னை மரத்திலே பழுத்த பழம் கொம்பில் இருக்க மாதிரி அந்த தெங்கம்பழம் தானாக விழுது. விழுந்த தேங்காய் குலுக்கி பார்த்தா தண்ணி இருக்கணும். அந்த தேங்காய் தான் உயர்வான தேங்காய். மனிதனுக்கு வேண்டிய அனைத்து சத்துக்களையும் இந்த தேங்காயில் ஒப்படைச்சி உடனே நீ மரத்தில் ஏறி கஷ்டப்பட வேண்டாம், நானே உனக்கு வழங்குறேன்னு இயற்கை கீழே விழுந்து விளங்குது. தேங்காய்க்கு தான் ஷேக் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃபும் இயற்கையாக கொடுத்துருக்கு. தெங்கம்பழம் ஒன்று எவ்வளோ உயரம் மரத்துலேருந்து விழுந்தாலும் அந்த தெங்கம்பழம்னா விளங்கிய தேங்காய் தானாக விழுற தேங்காய் சிதையறதில்ல. வேறு எந்த வாழைப்பழமோ மாம்பழமோ விளங்கி தானாக கீழே விழுந்தால் உடனே சிதைஞ்சிடும். அதுதான் இதுக்கு ஷேக் ப்ரூஃப். அடுத்தால தெங்கம்பழத்துக்கு வாட்டர் ப்ரூஃபும் இயற்கையாக கொடுத்துருக்குது. தேங்காயை மட்டும் நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு இயல்பாகவே இருக்குது. வேறு பழத்தை கூட முழுங்கிடலாம், மெல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கனிஞ்ச பழம் தேங்காயை தெங்கம்பழத்தை நல்ல சூயிங் வெறுவல் நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு அதுக்கு தேங்காய் தான் சிறந்த வாய்ப்பு கொடுக்குது. மற்ற பழமரங்கள்லாம் கிளை வளரும். தென்னை மரம் ஒன்று தான் நேராக வடிகட்டி மண்ணில் இருக்கிற வேண்டாத நச்சுகளை வடிகட்டி தாளால் உண்டு தலையால் வழங்குகின்றது. அப்புறம் தென்னை மரத்தின் அனைத்து பாகங்களும் மனிதனுக்கு பயன்படுகின்றது. தென்னம்பாலை பல் தேய்க்க பயன்படுத்தலாம். தென்னை ஓலையை கூரையாக மேய்ந்து வசிக்க பயன்படுத்தலாம். தென்னை மட்டையை மரமாக வீடு கட்ட பயன்படுத்தலாம். அப்புறம் இன்றைக்கி ஒரு தாய் கருவுற்று அது வளர்ச்சி பெற்று 10 மாதம் கழித்து அந்த கரு வெளியிலே ஒரு உயிராக பிரசவிக்கின்றது. அதே போன்று தென்னை மரமும் இன்றைக்கு கருவுற்ற மாதிரி ஒரு பாலை வெடித்து பூ பூத்துதுன்னா அது விளங்கி தேங்காய் விழுவதற்கும் 10 மாதம் ஆகின்றது. தேங்காய் உடைச்சி முதல்ல அதிலிருந்து வருகின்ற தண்ணியை குடிக்கும் பொழுது நமக்கு வண்டு கிடந்த உணவு குழாயை லூப்ரிகேட் வலுவழுப்புன்னு ஆக்கின்றது. பின்பு கடுமையான தேங்காய் சில்லையை கடித்து சாப்பிடும் பொழுது எளிதாக உணவு குழாய்க்குள் அந்த தேங்காய் செல்கின்றது. தேங்காய் சாப்பிடும் பொழுது தோல் பலன் இருக்கின்றது. தேங்காயை நல்லா சாப்பிடும்போது நல்ல பசியாறுது. நமக்கு வேணுங்கிற வலு ஸ்டெமினாவும் தேங்காயை பழத்தை காட்டிலும் ஸ்டெமினா வலுவும் தேங்காய் தான் கொடுக்குது. விநாயகருக்கு தேங்காய் விடலை போடுகிற தத்துவமே அந்த விடலை தேங்காயை ஏழை குழந்தைகள் பொறுக்கி தின்று நல்ல ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று தான் நம்ம முன்னோர்கள் விநாயகருக்கு விடலை தேங்காயை பழக்கமாக கொண்டு வந்தார்கள். மேலும் தமிழ்நாட்டில் கறிக்கு அரைக்கிற தேங்காய் தின்பதற்கு
பிள்ளை இல்லையே என்று பிள்ளை இல்லாத தாய், குழந்தை பெறாத தாய் வருத்தப்படுவதாக ஒரு பழமொழி உண்டு. அப்படி என்றால் சிறு குழந்தைகளுக்கு தேங்காய் சிறந்த உணவு, அருமையான உணவு. நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது எங்களுக்கு பண்டமாக ஒரு சிலு தேங்காய், அப்புறம் ஒரு அச்சு வெல்லம் தான் கொடுப்பார்கள். இப்பொழுது போல் மிக்சர், பிஸ்கட்டு இதெல்லாம் கொடுக்க மாட்டார்கள். இன்றைக்கு பழையமை மாறி புதுமா வந்தனால தான் சிறு குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட உடல் வலு இல்லை, மன வலு இல்லாமல் திண்டாடுறாங்க. தேங்காய்க்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இயற்கை உணவு வாழைப்பழம். நாம் வாழ்வதற்குரிய பழம்தான் வாழைப்பழம்தான், வாழைப்பழமும் அருவி இருக்க வேண்டும் என்பது எனது சிந்தனை. ஆக மனிதன் உயிர் வாழ்வதற்குரிய பழம் தெங்கம்பழத்துக்கு அடுத்தபடியாக வாழைப்பழம்தான். வாழை மரமும் வாழையடி வாழையாக எளிதில் எந்த பழமரம் கொண்டு அழிவதில்லை. அதுபோன்று மனிதனும் வாழைப்பழத்தை சாப்பிட்டு வாழையடி வாழையாக மனிதனும் நிலைத்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வாழைப்பழம் தின்ன வேண்டும் என்று நமது முன்னோர் வழக்கம் கூறியுள்ளார்கள். மேற்கொண்டு தெங்கம்பழமும் வாழைப்பழமும் எல்லா பருவங்களிலும் கிடைக்கக்கூடியது. மற்ற பழங்கள் கோடை காலத்தில் தான் பெரும்பாலும் கிடைக்கும். அதனால் இரண்டாவது இடம் வாழைப்பழத்துக்கு கொடுக்கின்றோம். இன்றைக்கு 6 மாதம் வரலும் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் அல்லது தேங்காய்ப்பால் அல்லது இளநீர் என்று கவனித்தோம். அதுக்கு அடுத்தபடியாக 6 மாதம் ஆனதுக்கப்புறம் அதுக்கு பேசுவதற்கு, நடமாடுவதற்கு சக்தி வேணுமே. சக்தியை தரக்கூடியதுதான் பழங்கள். அந்த பழங்களே தலையாய பழம் வாழைப்பழம். இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே 6வது மாதம் ஆனதுக்கப்புறம் தாய்ப்பாலுக்கு அடுத்த உணவாகிய இந்த நாட்டுப்பழம் என்று கூறப்படுகின்ற இந்த பழத்தை தான் முதல் உணவாக கொடுப்பார்கள். கனிந்த நாட்டுப்பழத்தை நன்கு பிசைஞ்சு கையிலே கூழாக்கி அந்த குழந்தைக்கு வாயிலே அந்த தாய் ஊட்டும் பொழுது அந்த குழந்தை பொக்குவாயில் நல்ல மென்று சாப்பிடும். இந்த வாழைப்பழத்தை திங்கும் பொழுது இந்த தோலின் உள்பதி பாருங்க, உள்தோலே உள்ளே இருக்குது, உரிக்கிறான். இந்த நாட்டு பழத்தெல்லாம் இப்படி இயல்பாக வரும், மற்ற பழத்தில் உள்தோலும் சேர்ந்தே வரும். அந்த உள்தோல் வெளியே வந்துட்டுன்னா நகத்தாலேயோ அல்லது இப்படி பல்லுலையோ கடித்து கண்டிப்பாக இந்த உள்தோலை தின்ன வேண்டும். வாழைப்பழம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். முடியாது என்றால் பழங்களை முதலில் தின்றுவிட்டு அப்பொழுது உடனே இரண்டாவதாக முடியவென்றால் சமைத்த உணவை சாப்பிட்டுக்கிடலாம், பெரிய தவறில்லை. ஆனால் பிரதான உணவாக வாழைப்பழத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வாழைப்பழம் சாப்பிடும்போது ஏற்கனவே சொன்னாங்க, சிவனி இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவனி இல்லை, தேங்காய் இல்லாமல் வாழைப்பழம் இல்லை, வாழைப்பழம் இல்லாத தேங்காய் இல்லை. அதனால தேங்காயை நைவேத்தியம் பண்ணிட்டு உடனே வாழைப்பழத்தையும் அர்ச்சகை நைவேத்தியம் பண்ணி இறைவனுக்கு படைக்கிறார். தேங்காய் உயிர் சத்தை கொடுக்குது, வாழைப்பழம் பேசுவதற்கு சக்தி, ஸ்டெமினா கொடுக்குது. நேச்சுரல் ஃபுட் மஸ்ட் பி இன் தி நேச்சுரல் ஃபார்ம், திஸ் இஸ் தி நேச்சுரல் லா. இயற்கை எப்படி உணவு கொடுக்கிறதோ அப்படியே சிதைக்காமல் மாற்றாமல் உண்ண வேண்டும் என்பதுதான் இறைவன் நீதி, இயற்கை நீதி. மனிதனை தவிர பறவை வளங்கள்லாம் தன்னுடைய இயற்கை உணவை இயற்கை எப்படி கொடுத்ததோ அப்படியே தான் சாப்பிடுது. உணவை மாற்றினால்தான் உலகத்தை மாற்ற முடியும். உணவை மாற்றினால்தான் மனிதனுக்கு நிரந்தர ஆரோக்கியம், நிரந்தர ஆனந்தம், நிரந்தர பொருளாதாரம், எல்லா சிக்கலிலிருந்தும் விடுதலை பெற முடியும். எனவே வாழைப்பழம் கண்டிப்பாக அன்றாட உணவில் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக செவ்வாழை எடுத்துக்கொள்ளலாம். இது செவ்வாழை விலை அதிகம், பரவாயில்லை, உடலுக்கு நல்லது, எந்த தீங்கும் கிடையாது. மூன்றாவதாக மலைப்பழம், சிறுமலைப்பழம்னு சொல்லுவாங்க, திண்டுக்கல் பழனியில் மலைப்பழம். நாலாவது கேரளாவில் கிடைக்கக்கூடிய நேந்திரம்பழம். கேரளாவில் நேந்திரம் பழத்தை அவிச்சு சாப்பிட்றாங்க, சும்மா கனிஞ்ச பழத்தை சாப்பிடலாம். எவ்வளோ பழுத்தாலும் தோல் கருப்பாக இருக்கும்போது கெடாது. அடுத்ததாக இது ரஸ்தாளி, இந்த பழம் அடுத்ததாக வைத்துக்கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக ஏலைக்கி பழம்னு பெங்களூர்லலாம் சொல்கிறாங்க இது. அதுக்கு அடுத்தபடியாக கற்பூரவள்ளி, இதுவும் ரொம்ப நல்ல பழம், தேன் கதலின்னு சொல்லுவாங்க, கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க. தேங்காயும் பழமே முழுமையாக உணவை ஏற்றுக்கொண்டு வாழ இயலாதவர்கள் முதலில் பழங்களை நிறைய தின்று கொண்டு பின்பு உடனே சமையல் உணவும் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்த கட்டமாக 3 வேளை உணவில் 1 வேளை தேங்காயும் பழமும் சமையல் உணவு சேர்க்காமல் முழுமையாக தேங்காயும் பழவைகளும் சாப்பிட்டு கொண்டு 2 வேளை பழங்களை அதிகமாக எடுத்துக்கொண்டு பின்பு உடனே சமையல் உணவை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்த கட்டமாக 2 வேளை தேங்காயும் பழமும் எடுத்துக்கொண்டு 1 வேளை பழம் பாதி
சமையல் உணவு பாதியும் எடுத்துக்கொள்ளலாம். உப்பை எவ்வளோக்களவு தொடாமல் உணவில் சேர்க்காமல் இருக்குமோ அவ்வளோக்களவு ஆரோக்கியம் இருக்குது. அப்புறம் புளி காரம் எண்ணெயை ரொம்ப குறைக்கணும், இல்லைன்னா இல்லாமல் சமைக்கணும். உப்பு புளி காரம் எண்ணெய் எல்லாம் சமைக்கி வெறும் தானிய உணவில் கேப்பை, அரிசியை காட்டிலும் கேப்பை ரொம்ப நல்லது. எனக்கு ஒரு பெரிய நோய் இருந்து 8 ஆண்டுகள் மருந்து மாத்திரை பிற வழிகளை முயன்றும் குணமாகவில்லை. பின்பு எனக்கு ஒரு அஞ்சலட்டில் இந்த செய்தி கிடைத்தது. இனிய ஏழைய, இன்றிலிருந்து நீ அனைத்து சமைத்த உணவுகளையும் விட்டுவிடு. சமைக்காத உணவுகளாகிய தேங்காய், பழங்கள், பச்சை காய்கறிகள், முளைகட்டிய தானியங்கள், அவல் என்று சாப்பிடு. நீ சாப்பிட்ற மருந்தெல்லாம், ஆங்கில மருந்தெல்லாம் உடனே நெளிந்து விட்டுவிடு, நலம் பெறுவாயின்னு எழுதினாங்க. அதை கடைப்பிடிச்சேன். உடனே ஒரு மாதத்தில் 8 ஆண்டுகளாக தீராத நோய் தீர்ந்தது என் உடம்பில். இதே மாதிரி என்னை போன்று ஆங்காங்கே இந்த மாதிரி துறையிலே குணமடைந்தவர்கள் நூல்கள் உலகம் முழுக்கும் அங்கங்கே மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டு இருக்கின்றது. மக்கள் கவனம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதை பார்க்கும் பொதிகை நேயர்கள் அனைவரும் இன்றிலிருந்து நீங்கள் விளையாட்டாகவோ இது முடியாத காரியமாகவோ நினைக்க வேண்டாம். முயன்றால் வாராதும் உழவோ, பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் சாதனையாளனாக திகழலாம். எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும். அதுபோன்று நாம் இந்த மாதிரி மெல்ல மெல்ல அல்லது வேகமாக உணவை மாற்றினால் ஆரோக்கியம் நம்மிடையே எப்பொழுதும் இருக்கும்.